எல்லாம் மன்னிச்சு விடுறதுக்கு தகுதியும் இல்ல. சொல்லுடி, நீயே செத்து போயிடுறியா? இங்க பாரு, தேவையில்லாம எங்களை கொலைகாரங்களா ஆக்காத. நீ ஏன் செத்துரு? என்ன வேணும்? விஷமா இல்ல தூக்கு கயிறா? நான் சாக மாட்டேன். உன் சாவ நான் பாப்பேன். ஓவர் கான்ஃபிடன்ட் உடம்புக்கு ஆகாதுமா. உன் உயிர் இப்ப என் கையில இருக்கு. இரு, எதுக்கும் என் தங்கதுரை மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். செல்லு ரிங் ஆகுது. இப்ப சொல்லிருவாரு உன்ன எப்படி கொல்றதுன்னு. சரியான கேனைய. எப்ப எடுக்கணுமோ அப்ப எடுக்க மாட்டாரு. அடிக்குது. இப்ப சொல்லிடுவாரு. என்னாச்சு இவருக்கு? எதுக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? சரி சங்கரி, நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாமே. தாஸ் போய் சொல்லி ஏமாத்திட்டான், கௌரிய கொல்லல. இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். கொஞ்ச நாள் கழிச்சு நீ கௌரிய காது வச்ச மாதிரி கொல்லுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. இப்போ உன்னை உயிரோட விட்டுடுறேன். என்ன சொல்ற? என்னடி எஸ்ன்னு சொல்லாம நோன்னு சொல்லாம என்ன முறைச்சு பாத்துட்டு இருக்க? இத பார், இது கோல்டன் ஆஃபர். மிஸ் பண்ணாத. சொல்லு, எஸ்ஸா நோவா? நான் செத்தாலும் செத்து போவனே தவிர என் கௌரி அக்காவை கொல்ல மாட்டேன். இதாண்டி பாசங்கிறது. உனக்கு ஒரு சிலைய வச்சு அதுக்கு கீழே தங்கைக்கு ஒரு கீதம்னு எழுதி வைக்கணும். இத பார், நான் விளையாட்டா சொல்லல, ரொம்ப சீரியஸா தான் சொல்றேன். நீ ஓகேன்னு சொன்னா தப்பிச்சிடலாம். தாஸ் வருவா, உன்னை ஃபைட் பண்ணி காப்பாத்திடுவான்லாம் கனவு காணாத. சொல்லு, கௌரிய போட்டுறியா? நான் உன்னை விட்டுறேன். ஏடி சும்மா இழுத்து மடக்கி பேசிட்டு இருக்க? ஒரே என்ன கொண்டுடு. உன்னோட கஸ்டடியில இருக்கிறத நினைச்சா வச்சு எனக்கு கேவலமா இருக்கு. ஏய், என் மாமா தங்கதுரை உத்தரவு இல்லாம உன்னை கொல்ல கூடாதுன்னு பாக்குறேன். இரு, உனக்கு என்ன பண்ற பாரு. என்னாச்சு இவருக்கு? ஏன் என் போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு? ஒருவேளை போன இடத்துல போலீஸ் கிட்ட சிக்கிட்டானோ என்னவோ. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோமா. என்னை தேடி யம வர்றதுக்குள்ள உன்னை தேடி போலீஸ் வந்தாலும் வந்துருமா. என்ன பண்ண போற நீ? என்ன பண்ணணும் சொல்லு. என்னடி பண்ணுவ? தங்கதுரை மாமா செத்து போனாலும் போவாரே தவிர ஒரு நாள் என்ன காட்டி கொடுக்க மாட்டாரடி. பழனிசாமி என்ன சொன்னாரா? உங்க பிளட் குரூப் என்ன மாமா? எனக்கும் என் மக சித்துவுக்கும் ஒரே பிளட் குரூப் தான்மா. ஏபி பாசிட்டிவ். ஒரு நல்ல தகப்பனா என் கடமையை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆமா கௌரி, பிளட் கொடுத்துட்டாரு. சித்து இப்போ அபாய ஸ்டேஜ தாண்டிட்டாரு. அது மட்டும் இல்ல, நான் கேட்ட இடத்துல இருந்து பிளட் கொண்டு வந்திருக்காங்க. சித்துக்கு தைரியமா ஆபரேஷன் பண்ணலாம். இங்க பாருங்க கௌரி, டென்ஷனே ஆகாதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. இனிமே சித்தார்த்துக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் ஆபரேஷனுக்கு உண்டான வேலையை பாக்குறேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன்ப்பா. ரொம்ப நன்றி மாமா. நன்றி சொல்ல நான் என்ன மூணாவது மனுஷனா? உனக்கு மாமனார், சித்துவுக்கு அப்பா. இங்க சாக கடந்தது என் புள்ளமா. விஷயம் தெரிஞ்ச பின்னால நான் வராம இருப்பேனா? பதறி அடிச்சிட்டு வந்தேன், ஆனா பயத்தோட வரல. என் புள்ள சித்தார்த்துக்கு ஒண்ணும் ஆகாது, அவன் பழிச்சுக்குவான்.
பொழைச்சே ஆவாங்கிற அசாத்திய நம்பிக்கையில வந்தேன். ஏன் தெரியுமா? ஏன் மாமா? என் மருமக கௌரி ரொம்ப நல்லவம்மா. அவ மங்களத்துக்காகவாவது என் மகன் வாழ்ந்தாகணும். நீ ரொம்ப ரொம்ப நல்லவம்மா. உன்னை தெய்வம் சோதிக்குமே தவிர கைவிடாது. இப்ப சொல்றமா, என் பிளட் அவனை காப்பாத்தல. உன்னோட தாலி பலமும் தர்ம பலமும் தான் அவனை காப்பாத்தி இருக்கு. நீ அழாதம்மா. உன்னோட நல்ல மனசுக்கு நீ ரொம்ப வருஷத்துக்கு பூவோடையும் பொட்டோடையும் நல்லா இருப்பம்மா. அத்தை, சித்துவுக்கு மாமா தான் பிளட் கொடுத்திருக்காரு. அவன் ஏன் ரத்தம், அதனாலதான் பிளட் கொடுத்திருக்கேன். என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கியா? முகத்தை பார்த்தாலே தெரியுது, நல்லா அழுதுருக்க. அம்மா தாயே, என் புள்ளைய காப்பாத்துன்னு பிரார்த்தனை பண்ணிருக்க. நெத்தியில குங்குமத்தை அப்பிக்கிட்டா மட்டும் நீ நல்லவல்ல. மனசுல நல்லதை நினைக்கணும். எல்லார்கிட்டயும் நல்லவளா நடந்துக்கணும். நம்ம மனசாட்சிக்கு நல்லவளா வாழணும். இந்த ஆக்சிடென்ட் மகனுக்கு நடந்ததால நீ துடிக்கிற, பதற. இதே ஆக்சிடென்ட் கௌரிக்கு நடந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பல்ல? சொல்லு உமா மகேஸ்வரி. கௌரி மரணத்தோட போராடிக்கிட்டு இருந்தா நீ வீட்டுல ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுப்பல்ல? உன் கண்ணுல கண்ணீர்லாம் வருதா? நான் சொல்றேன், என் மக இந்த மாதிரி மரணப்படுக்கையில் படுத்ததுக்கு காரணமே நீதான். ஆமா, நான் சொல்றது நிஜம். நீதான் என் மகனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க. உன் கெட்ட நினைப்புதான் சித்துவை இந்த நிலைமையில சிக்க வச்சிருக்க. அம்மா அப்பா சேர்த்து வைக்கிற பணம் மட்டும் இல்ல, பாவம் கூட புள்ளைக்கு தான் வரும், சேரும். அந்த வகையில நீ செஞ்ச பாவம் எல்லாம் என் மகன் தலைமையில இறங்கிடுச்சு. கணேஷ் தம்பி என்ன நடந்துச்சுன்னு சொன்னாரு. காஞ்சனாவோட ஆளுதான் கௌரிய கொல்ல பார்த்திருக்கான். சித்து கௌரிய காப்பாத்த போய் கத்தி குத்த வாங்கியிருக்கான். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, காஞ்சனா உன் பார்ட்னர் தானே? அவ இந்த மாதிரி செய்ய பார்த்தது உனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லு உமா மகேஸ்வரி, இந்த கத்தி குத்து டிராமா உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? சொல்லு, உனக்கு தெரியுமா தெரியாதா? அந்த திட்டத்தை போட்டு தந்தது நான் தான். நான் தான் தாச பணைய கைதிய வச்சு கௌரிய கொல்ல சொன்னேன். கௌரி மேல இருந்த ஆத்திரம் என் அறிவை கொன்னுடுச்சு. கௌரி மேல இருந்த கோபம் என் குணத்தை அழிச்சிடுச்சு. நான் தான் காஞ்சனாவை தோண்டி விட்டு கௌரிய கொல்ல சொன்னேன். நான் தான் கொல்ல சொன்னேன். பாத்தியா கௌரி இவ யோகியதைய? இதுல இவ படிச்சவ வேற, திருட்டு ராஸ்கல். உன்னை கொலை பண்ற லெவலுக்கு போயிருக்கா. தெய்வம் இருக்கு, இல்லாம இல்ல. வினைய விதைச்சா வினைய தானே அறுக்கணும். தங்கத்தோட செல்லு மட்டும் இல்ல பாப்பா, ஒரே நிமிஷம் இரு. டேய் வாடா.